தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை காப்பாற்றுவதற்காக விஜய்க்கு ஆதரவளித்தார். கட்சியை காப்பாற்றுவதற்காக விஜய்க்கு ஆதரவளித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியானது பல கட்சியின் வாக்கு வங்கியை பாதித்துள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை பாதித்துள்ளது, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கியை பாதித்துள்ளது, அதிமுக வாக்கு வங்கி, பாஜக வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி, இந்த வாக்கு வங்கியெல்லாம் பாதித்துள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கியையும் பாதித்துள்ளது. இது நம் அனைவரையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு தற்போது நடக்கும் சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், திமுகவை சார்ந்தவர்கள் சாறை சாறையாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். பாமகவை சார்ந்தவர்கள் இணைந்து வருகிறார்கள். அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களே ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிட்டு வர்றாங்க. மேலும் பல கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 99ஆம் ஆண்டு முதல் ஏறத்தாழ 27 ஆண்டு காலம் அவர் கட்சி நடத்தி வருகிறார். தற்போது அவரது வாக்கு வங்கி மிகவும் பாதிக்கப்பட்டது. நடிகர் விஜய் அவருடைய வரவால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டது. அமைச்சரவையில் பங்கு பெறாமல் போனால், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்தால், விடுதலை சிறுத்தை கட்சியே தற்பொழுது இரண்டாக உடைந்திருக்கும். அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வந்திருப்பார்கள். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படும். கட்சி உடைந்திருக்கும். கட்சி தொண்டர்கள் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும். ஆக கட்சி உடைவதை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காகவே தற்பொழுது விஜய்க்கு ஆதரவளித்துள்ளார். தற்பொழுது விஜய்க்கு ஆதரவளித்திருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இணைய முடியாது. அதை விஜயும் விரும்ப மாட்டார். ஆக கட்சியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சாறை சாறையாய் தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் இணைந்துவிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக தற்பொழுது விஜய்க்கு ஆதரவளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வழங்கிய ஆதரவை திருமாவளவன் எந்த நேரத்திலாவது வாபஸ் வாங்கினால், அடுத்த நிமிடம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பலர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் சேர்வார்கள். அதான் உண்மை. அப்புறம் கட்சி காணாமல் போயிடும். ஆக இதைத்தான் திருமாவளவன் சொல்கிறாப்புல, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் விஜய் அரசை கவிழ்க்க மாட்டோம்னாரு. கவிழ்த்து பார்க்கட்டுமே. கவிழ்த்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜய் அரசை அவர் கவிழ்த்தாருன்னா என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்களே பலர் சாறை சாறையாக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி காணாமல் போயிடும். அதான் உண்மை.